1,20,000 கமர்ஷியல் இல்லை கரண்ட் பில் கட்டிட்டு இருக்க இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணது மூலியமா 20,000 30,000 வரைக்கும் கரண்ட் பில் கட்ட முடியும்னு சொல்றாங்க. 1,20,000 கமர்ஷியல் இல்லை கரண்ட் பில் கட்டிட்டு இருக்க இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணது மூலியமா 20,000 30,000 வரைக்கும் கரண்ட் பில் கட்ட முடியும்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு சாத்தியம் பிரதர்? கண்டிப்பாக சாதிந்தாங்க. சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமா நம்ம கண்டிப்பாக வந்து கரண்ட் பில் ரெடியூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் லைன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, இது ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க பிரதர். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கங்கவல்லி என்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியமாத நிலையம் ஹாஸ்பிட்டலுக்கு கரண்ட் அவங்களோட தற்போது யூசேஜை கால்குலேஷன் பண்ணி 25 கிலோவாட்டோட பிளான்ட்டும் ஃபியூச்சர் கால்குலேஷன் பண்ணி அவங்களுடைய யூசேஜுக்கு 35 கிலோவாட்டோடைய இன்வெர்ட்டர் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோவாட்டுக்கு போட்டிருக்கீங்க. ஆனால் இந்த இன்வெர்ட்டர் வந்து 35 கிலோவாட். அப்படி எப்படி ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து 25 to 35 கன்வெர்ட் பண்ணலாம்? இந்த இன்வெர்ட்டர் தாராளமாக பண்ணலாம். பேனல் மட்டும் அடிஷனலாக போட்டுட்டோம் அப்படின்னா அப் டு 35 to 40 வரைக்கும் நம்ம இந்த இன்வெர்ட்டர்ல நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். நார்மலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுற கூட இந்த மாதிரி ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது பெஸ்ட்டுங்கிறீங்களா? கண்டிப்பாக. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இது வந்து ஒரு கமர்ஷியல் லைன். இந்த ஹாஸ்பிட்டல் லைனை தவிர்த்து வேறு என்ன மாதிரியான கமர்ஷியல் லைனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கீங்க? நம்ம வந்து பெரிய ஃபேக்ட்ரிஸு ப்ளஸ் ஸ்கூல்ஸு காலேஜஸ் ஜுவல்லரிஸு எல்லாமே நிறைய கிளைண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் வந்து. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்குனா அதிகபட்சம் எவ்வளோ கிலோவாட் வரைக்கும் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஸோ நம்ம வந்து 100லேருந்து அப் டு 600-700 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 600-700 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 25 கிலோவாட் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 70% வரைக்கும் அவங்களோட கரண்ட் பில் வந்து கம்மியாகுது. அதாவது 1,10,000 வரைக்கும் அவங்க கட்டிட்டு இருந்திருக்காங்க. இது ப்ரூஃபோட தான் வச்சிருக்காங்க. நான் அதை கூட அட்டாச் பண்ணுறேன். அதாவது 1,10,000 கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தவங்க எனக்கு தெரிஞ்சு 20,000 30,000 வரைக்கும் கட்ட போகிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நினச்சி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக, அதாவது இப்போ ஹாஸ்பிட்டல் போது எல்லா மிஷினரிஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கெப்பாசிட்டி கரண்ட் இது கொடுக்குங்களா? தாராளமாக கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கம்ப்யூட்டர் லேப்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரு 10-15 கம்ப்யூட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிற மாதிரியான கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனலாம் ரன் பண்ணி கொடுக்கலாம், இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்கிறீங்க. ஸோ அது எப்படி ப்ராசஸ் பண்ணுது? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் வந்துட்டு அந்த வெயில் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன்னா இதை பற்றின ஒரு தெளிவு நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்காங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து போனம் போட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை ஆகும்? பேசிக்காக இது என்ன ப்ராசஸ், இப்படி கரண்ட்டுங்கிறது எடுத்துக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள் பிரதர். ஸோ தாராளமாங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்ன்றது ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியான டீம் அட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரியான கரண்ட்ன்றது ஸோ நமக்கு போதுமான அளவில் தாராளமாக ஸ்டோரேஜ் ப்ராசஸ் தான் இல்லைங்களா? இந்த கரண்ட்டை வந்து நம்ம வந்து சோலார் மூலமாக ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுங்களா இல்லை எப்படி இது கான்செப்ட்? ஏன்னா ஒரு காமனாக ஒரு ஆடியன்ஸ் மாதிரி நான் அதை கேட்குறேன், அதை பற்றி தெளிவு இல்லாமல் அதனால தான் கேட்குறேன். ஓகே, ஆக்சுவலாக இது நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் சிஸ்டம் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணி இப்போ இன்ஸ்டாலேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாமல் ஹைப்ரிட் ஆப்ஷனுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டோரேஜ் பண்ணி பண்ணணும் அப்படின்ற பேசிஸில் ஹைப்ரிட் நம்ம ஹைப்ரிட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு இதுவுமே நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கமர்ஷியல் லைன் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதையும் தாண்டி ஃபார்முக்கு கூட நிறையா பண்ணுறீங்க. தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து ஃபார்முங்கிறது மோஸ்ட்லி நம்ம விவசாயிகள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கூட சோலார் வந்து ரீச் ஆகிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களுக்கும் கரண்ட் பில் இந்த மோட்டார் போடுறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஆனால் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் தானா? இல்லை ஃபார்முக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? தாராளமாக பண்ணியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் நம்ம வந்து குவாலிஃபார்முக்கு எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்போது இந்த கமர்ஷியல் லைனை விட்டுருவோம் பிரதர். ஓகே, இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் சோலார் பேனல் போடுறாங்க. அதாவது ரெசிடென்ஷியல் லைன், நீங்கள் எக்ஸாக்டாக உங்களோட டேர்மில் சொன்னா கரெக்டுங்களா? இந்த ரெசிடென்ஷியல் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய பேருக்கு டவுட் என்ன, இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு காசு நிறைய ஆகுமோ, இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குது, நம்ம பண்ண எப்படி இருக்குது? பேசிக்காக இந்த ரெசிடென்ஷியல் பார்க் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் மூலியமாக மானியம் கூட இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ரெசிடென்ஷியலில் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டீட்டெயில் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்படி அதை வாங்கி தரீங்க, இல்லை லோன் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா, அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ எங்களோட கம்பெனி எல்சால் ஃபால் சொல்யூஷன் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறது ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்டில் தான். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப் டு 4,500 ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் நம்ம மானியத்தோட பண்ணி கொடுத்துருக்கோம். மானியம் வாங்கி பண்ணி கொடுத்துருக்கீங்க மானியத்தோட. கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம கேஷ் இல்லை அப்படின் போது லோன் த்ரூ பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு எல்லாருக்குமே நேஷனலைஸ்டு பேங்க்கில் 6.5 ஆனுவல் வட்டியோட சேர்த்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இப்போ வந்து வீட்டுக்கு பண்ணும்போது அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா மானியம்னா அது என்ன ஒரு ஸ்கீம், அது என்ன ஸ்கீம் ஆக்சுவலாக அதை பற்றி ஸ்கீமை பற்றி சொல்லிடுங்க. ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட் அந்த ஸ்கீம் மூலியமாக கிடைக்கும் அதை பற்றி கூட சொல்லுங்கள் பிரதர். ஓகே, பிரைம் மினிஸ்டருடைய PM சூரியகர் அப்படின்ற சோலார் ஸ்கீம் இருக்குது. ஸோ அது மஃப்தி பிஜிலி யோஜனா அப்படின்ட்டு. ஸோ அதில் அந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி நம்ம வந்து மானியம் வந்து எவ்வளோ அமௌண்ட் மானியங்கிற மாதிரி கிடைக்கும் பிரதர்?
அதாவது 1 கிலோவாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா, 2 கிலோவாட்டுக்கு 60,000 வரைக்கும், அப் டு 3ல இருந்து அப் டு 10 கிலோவாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 78,000 மானியம் வந்து வழங்க. 78,000 மானியம் வாங்கி கொடுத்துருவாங்க. அதாவது கவர்மெண்ட்டே அதை ஆக்சுவலாக கொடுக்குது, அதை நீங்கள் வாங்கி ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அதை தாண்டி பர்சனல் லோன் ப்ராசஸ் வேணும்னா அதை பண்ணி கொடுத்துருவீங்க. தாராளமாக பண்ணலாங்க. சூப்பருங்க. அதாவது வீடுகளை இன்ஸ்டால் பண்ணும்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசி, டிவி, அதெல்லாம் ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் கூட ரன் ஆகுங்களா? தாராளமாக ஒர்க் பண்ணலாம், ரன் பண்ணலாம் இல்லை? கண்டிப்பாக. எனக்கு மெயினாக ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி இந்தியாவில் கூட டாப் லெவல் பிளேசஸில் இருக்குன்னு சொன்னீங்க, அதை பற்றி கூட சொல்லுங்க பிரதர். கண்டிப்பாக. என்னோட கம்பெனி எல்சால் பவர் சொல்யூஷன் பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் 8th பேஸில் இருக்குது. ஸோ மோர் தென் 5,000 ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா, யூபி, அதுவும் இல்லாமல் UAE அண்ட் UK இந்த இடங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. தாராளமாக பண்ணிட்டு. இப்போ நம்மளோட தமிழ்நாடு மெயின் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு எங்கே நம்மளோட ஹெட் ஆஃபீஸஸ்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்க. ஸோ நமக்கு ரீஜன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி அண்ட் வேலூர் எல்லா ரீஜனுமே நமக்கு இது இருக்குது. அது போக ப்ரெசன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா என்டையர் தமிழ்நாடு நமக்கு இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி மெயினான சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆஃபீஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. டேரெக்டாக உங்கள் சைட்டுக்கே வந்து ஃப்ரீ விசிட் கூட நீங்கள் பண்ணி தரீங்க. தாராளமாக அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் அது எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியா கூட நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. அதுதான் முக்கியமான விஷயம் கூட. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து எல்லா பக்கமும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏறிட்டே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சோலார் பேனல் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுற மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு பலாயிரக்கணக்கில் வந்து உங்களோட கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தலாம். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்சால் பவர் சொல்யூஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு வந்து கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, இல்லை செமி கமர்ஷியல் ரெசிடென்ஷியலாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. டெஃபினட்டாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் பில்லாம் மிச்சம் பண்ணி நினச்சிங்கன்னா கீழே அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, மறக்க மாட்டேன் பண்ணிக்கோங்க. இதே உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீடியோ சொல்லிக்கிறேன். அண்டில் தென் ஜென் டாடா. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். Rooftop solar project in there.